6th ஜேர்னி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பிப் வந்து இப்போ ரெடி ஆயிட்டான். ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம மிஸ்டர் ஜோ வந்து இவன் பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பான். அப்போ வந்து மிஸ்டர் ஜோவை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவன் போகலாம் அப்படின்னு இவனோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி போவான். போயிட்டு அப்படியே பிட்டியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுதான் இவ எஸ்டெல்லா வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால, அவள் லைஃப் வந்து அப்படியே போயிடுச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து நம்ம பிட்டியவாவது மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிட்டி கூட எப்படி எல்லாம் லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் ட்ரீம் பண்ணிட்டே போவான். கடைசியில் போனோன்னே இவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் என்னென்னா, ஜோக்கும் பிட்டிக்கும் அந்த அன்னைக்கு தான் மேரேஜ் ஆகிட்டு இருக்கும். அப்போது இது என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இவனுக்கு அதனால ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டெல்லாம் இல்லை. இவனும் வந்து அவங்க ரெண்டுத்தையுமே ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னை ஃபர்கிவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிடுறான். சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இருந்து கிளம்பிடுறான். கிளம்பி எங்கே போயிடுறான்னா எஜிப்டுக்கு போயிடுறான். அதாவது ஹெர்பர்ட்டும் கிளாராவும் இருக்காங்களா, அந்த இடத்துக்கு போயிடுறான். இவங்க தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. அதனால அவங்க கூடயே தங்கிட்டு அங்கேயே அவன் கூடயே அசிஸ்டண்ட்டாக இருந்து ஒர்க்கெல்லாம் பண்ணுறான். எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். பண்ணிவிட்டு ஒரு 1 இயர் அந்த மாதிரி ஆகுது. 1 இயர் ஆகும்போது அந்த ஹெர்பர்ட்டோட கடன் எல்லாத்தையுமே அவன் கட்டி முடிச்சிடான். அதே மாதிரி ஒரு பாதி இது நம்ம ஜோ இருந்தார்ல, மிஸ்டர் ஜோ பிப் கூட, அந்த டைம்லேயே வந்து பிப்புக்கான கடன் எல்லாத்தையுமே நம்ம ஜோ முடிச்சிருப்பாரு. ஜோக்கு வந்துட்டு நிறையவே ஃபோர்ஜில் கடன் ஆயிருக்கும். அதையும் வந்து ஜோ முடிச்சுட்டே போயிருப்பாரு. ஸோ பிப்போடைய பொறுப்பு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா ஹெர்பர்ட்டோட கடனை முடிக்கிறது தான். ஸோ அங்கே வேலை செஞ்சு அந்த ஹெர்பர்ட்டோட கடனுமே முடிச்சிருப்பாங்க 2 பேருமே சேர்ந்து. அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்னர் ஆகிட்டாங்க. ஹெர்பர்ட்டும் பிப்பும் வந்து ஒரு பார்ட்னராகவே ஆகிட்டாங்க அங்கே. இதுக்கு அடுத்தது வந்து எல்லாமே முடிச்சிட்டான். எல்லாமே அவன் லைஃப்பில் செட்டில் ஆகி ஒரு 7th ஜேர்னி மறுபடியும் வந்து மார்ஷஸ்க்கு போகிறான். இதான் கடைசி ஜேர்னி உன்னோடதுல. 7th ஜேர்னி எப்போ